நிறைய வாட்டி சொல்லியிருக்கேங்க, புழு வந்து ஃபைனல் இன்டேக் கம்மியாகுது, புழு வந்து பழுப்பு நிறமாக மாறுது அப்படின்னாலே இதெல்லாமே வந்து வலை வைக்கிறதுக்கான சிம்டம்ஸுங்க. சம்டைம்ஸ் வலை வைக்கிறதுக்கு நம்ம லேட் ஆயிடுது அப்படின்னா சில புழுவுகள் வந்து கூடு கட்டுறதுக்கு இடம் தேடிட்டு இருக்குங்க. அந்த மாதிரி டைமில் இலையிலேயே கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். அது வந்து ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது என்னென்னா அதோட கழிவுகளை சுத்தமாக வெளியேற்றி சாம்பிள் விட்டு அதுக்கப்புறம் தான் கூடு கட்டும். ஸோ பழுப்பு நிறமாக மாறிலே நம்ம நோட்டீஸ் பண்ணி வலை வச்சிடணுங்க. அப்படி இல்லைன்னா அது இடம் தேடிட்டு இருக்குங்க. அப்படி இடம் கிடைக்காத பட்சத்தில் கிடைக்கிற இடத்துல கூடு கட்ட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நம்ம இலை வச்சிருப்போம் இல்லையா, அதுலேயே கூடு கட்ட ஆரம்பிச்சிருங்க. அது வந்து நல்ல சைஸான கூடாக இருந்தால் கூட இந்த மாதிரி அழுக்கு கூட மாறிடுங்க. இன்னொரு விஷயம் என்னன்னா, கூடு கட்டாத புழுவுகள் வலை வச்சதுக்கப்புறம் 2 நாளுக்கு அப்புறம் கூடு கட்டாமல் சில புழுவுகள் இருக்கும். அதை நம்ம நோட் பண்ணி வெளியில் எடுத்துடணும். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி கரும்புழுவுகளாக ஆயிருங்க. அப்படி ஆகும்போது அது இறந்து போய் கரும்புழுவுகளாக ஆகும்போது அதோட அழுக்கு வந்து இந்த மாதிரி மற்ற கூட எஃபெக்ட் பண்ணிடும். அதோட லிக்விடு அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து மற்ற கூடுகளை கரை பண்ணிடும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நம்ம வலை வைக்கிறதுக்கு முன்னாடியோ வலை வச்சதுக்கப்புறம் நோட் பண்ண வேண்டிய விஷயங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக புதுசாக செரிகல்ச்சர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க. வாழ்க பாரதம், வளர்க விவசாயம்.